மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல். பெங்களூரு மற்றும் வயநாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் தீவிரம். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை குறித்து சரியான விவரங்களை எடுத்துரைக்க தயார் என கடிதம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். பேருந்தின் குறுக்கே வந்ததை தட்டி கேட்ட அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல். மதுபோதையில் இருந்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓட்டுநர் நடத்துனர்கள் போராட்டம். முன்னாள் சார் பதிவாளரின் 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவு. சொத்து குவிப்பு வழக்கில் திருச்சி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி உள்ளிட்டோர் மீதான வழக்கு விசாரணை முடிந்ததை அடுத்து நாளை தீர்ப்பளிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். தமிழ்நாட்டின் உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் 106 டிகிரி வெப்பம் பதிவாக வாய்ப்பு. நேற்று ஈரோட்டில் வெப்ப அலை வீசியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பே இல்லை. மின்வாரிய தலைமை பொறியாளர் பிரீதா பத்மினி நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பு. கடும் வெயில் மற்றும் தேர்தல் முடிவுகள் காரணமாக ஜூன் 2ஆம் வாரம் திறக்கப்படும் என தகவல். சேலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் சாலையில் ஆஃப் பாயில் போட முயற்சி. இருவரை பிடித்து காவல்துறை விசாரணை. மதுரை திருமங்கலம் அருகே சாலையில் மயங்கி விழுந்த மாற்றுத்திறனாளி. மனிதநேயமின்றி வாகனங்கள் கடந்து சென்ற நிலையில் உதவிக்கரம் நீட்டிய காவலர். காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலில் போட்டி போட்டு பழங்களை அள்ளிச் சென்ற மக்கள். பந்தல் திறந்து 5 நிமிடங்களில் அனைத்தும் காலியானதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. மதுரை ரயில் நிலையத்தில் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த 6 மாத பெண் குழந்தை கடத்தல். 2 பெண்களை கைது செய்து குழந்தையை மீட்டது காவல்துறை. குடியாத்தம் அருகே நியாய விலைக் கடையில் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள். மத்திய அரசு மண்ணெண்ணெய் விநியோகத்தை குறைத்ததால் தட்டுப்பாடு என அமைச்சர் சக்கரபாணி நியூஸ் 18க்கு விளக்கம். மணல் குவாரி முறைகேடு தொடர்பான விசாரணைக்காக திருச்சி, கரூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை கேள்வி. பீகார் மாநிலம் பாட்னாவில் உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. தீயில் சிக்கி 6 பேர் இழப்பு, 7 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் உள்ள 88 தொகுதிகளில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை அங்கிருந்து பதிவு செய்கிறார்கள் நமது செய்தியாளர் ரகுவரன் மற்றும் நந்தா. முதலில் ரகுவரன், கள நிலவரம்.
அதற்கான இங்கே இருக்க 25,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்காக வாக்கு எந்திரங்கள் அனுப்பும் பணியானது தற்போது முடிந்திருக்கிறது. இந்த நாம் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி பார்த்தீங்கன்னா வயநாடு தொகுதி. இதில் 90க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் மலை கிராமங்களில் இருப்பதன் காரணமாக வாக்கு எந்திரங்கள் காலையிலேயே அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மைக்ரோ அப்சர்வர்ஸ் இங்கே நிறைய போடப்பட்டிருக்காங்க. ஏன்னா முக்கியமான தொகுதியாக பார்க்கக்கூடிய வயநாடு தொகுதியில் சிறப்பு அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் ஜாபர் காட்டிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருக்கிறது. ஊழியர்கள் அதற்கான பணிகளையும் தயார் நிலையில் செய்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்காளர்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் மற்றும் அவர்களுடைய பெயரை சரிபார்ப்பதற்கான இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் வாக்கு செலுத்துவதற்கான இடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெயில் அதிகமாக இருப்பதன் காரணமாக தண்ணீர் வைக்க வேண்டும் மற்றும் சாமியானம் பந்தல் போட வேண்டும். கியூ நிறைய நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு நிழலை ஏற்படுத்தி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போன்றவற்றை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் தற்போது பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில் நாளை காலை 5 மணியிலிருந்து அந்த மாடல் போலிங் செய்யப்பட்டு காலை 7 மணியிலிருந்து இந்த ஓட்டுப்பதிவானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து கர்நாடகாவில் உள்ள கள நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் நந்தாவிடம் பேசலாம். நந்தா, கர்நாடகா இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராகி இருக்கிறது? சிவரஞ்சனி, நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் கர்நாடகாவை பொறுத்தவரை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது. கர்நாடகத்தில் 14 தொகுதிகளுக்கு ஒரு கட்டமாக இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் தொகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப பெங்களூரு மத்திய தொகுதி, பெங்களூரு தெற்கு, அதே போல பெங்களூரு ரூரல், மைசூர், மாண்டியா, கோலார் உள்ளிட்ட 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்குது. முழுவீச்சில் தேர்தலை எதிர்கொள்றதுக்கு பெங்களூரு நகரம் தயாராகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக தற்போது இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில நாளை வாக்காளர்கள் நேரடியாக வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஒருபுறம் வாக்குச்சாவடி ஊழியர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். நாம் காட்சிகளை தற்போது பார்த்து வருவோம். ஓட்டு போடுவதற்கான அனைத்து இடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரம் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்களுக்கான தண்ணீர் வசதி உள்ளிட்டவையும் இங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். முன்னதாக தேர்தல் பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகுப்புகளும் நடந்தது. அந்த வகுப்புக்கு பிறகு தனித்தனியாக அந்தந்த வாக்குச்சாவடி முகவர்கள் போலீசார் பாதுகாப்போடு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். தற்போது இங்கு போலீஸ் பாதுகாப்போடு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ் மற்றும் பாஜக என 2 கட்சிகளுக்கும் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. குறிப்பாக 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை போல மீண்டும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் காங்கிரசும், 2019 வெற்றியை போல மீண்டும் ஒரு வெற்றியை ருசித்திட வேண்டும் என்று பாஜகவும் முனைப்பில் இருக்கிறது. தற்போது முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த 14 தொகுதிகளை பார்க்கிறப்ப மண்டியா தொகுதியில் ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ஸ்டார் சந்துரு களத்தில் இருக்கிறார். அதே போல காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியாக பார்க்கக்கூடிய பெங்களூரு ரூரல் பகுதி, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி.கே. சுரேஷ்குமார், அவரை எதிர்த்து டாக்டர் மஞ்சுநாத் களத்தில் இருக்கிறார். இந்த 2 தொகுதிகள் மிக முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த கர்நாடகத்தின் கவனமும் இந்த தொகுதியின் பக்கம் திரும்பி இருக்கிறது. முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. சிவராஜ், 18வது மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை 88 தொகுதிகளில் நடைபெறும் நிலையில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கியமைக்கு செய்தியாளர்கள் ரகுவரன் மற்றும் நந்தா இருவருக்கும் நன்றி.